أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட வணக்க வழிபாடுகளை அல்லாஹும் ரசூலும் நமக்கு கற்று தந்திருந்தாலும் அதிலே மிக முக்கியமாக எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தவிர்க்க முடியாத ஒரு வணக்க வழிபாடு என்பது இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த வணக்க வழிபாடு தான். அதிலும் குறிப்பாக 5 நேர தொழுகை என்பதை மிகவும் வலியுறுத்தி அல்லாஹும் ரசூலும் அது ஒரு கட்டாய கடமையாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே 5 கடமைகளாக இருக்கக்கூடிய அதில் முதலாவதாக ஒரு மனிதன் தன்னை இஸ்லாத்துக்குள்ளே நுழைத்துக் கொள்வதற்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகின்றார். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தொழுகையை சொன்னார்கள். அதற்கு அடுத்து ஹஜ்ஜு, ஜகாத்து, ரமலானுடைய நோன்பை கடமை என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். இந்த 5 கடமைகளில் கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து விட்டால் பாக்கி இருக்கக்கூடிய 4 கடமைகளில் தொழுகையை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற 3 கடமைகளுக்கு வேண்டுமானால் மார்க்கத்தில் சலுகை இருக்குது. ஒருவன் கடுமையான நோயாளியாக இருப்பானேயானால் அவனுக்கு நோன்பு கடமை கிடையாது. நோன்பு வைக்க முடியலன்னா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று சொல்லி காட்டுகின்றான். அதுபோல ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் பணக்காரர்கள் தான் கொடுக்க முடியுமே தவிர ஏழைகள் வாங்கக்கூடிய நிலையில இருக்கின்றார்கள். அப்போ ஏழைகளுக்கு ஜகாத் கடமை இல்லை. ஹஜ்ஜு உமராவை பொறுத்த வரைக்கும் ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வசதி உள்ளவர்களுக்கு தான் அல்லாஹ் ரசூல் கடமையாக்கி இருக்கிறாங்களே தவிர வசதி இல்லைன்னா அது கூட அவர்களுக்கு கடமை இல்லை. ஆனா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் எவ்வளவு பலகீனமான நபராக இருந்தாலும் தொழுகையை விடுவதற்கு, இந்த 5 நேர தொழுகையை விடுவதற்கு எந்த காரணத்தையும் அல்லாஹும் ரசூலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை. குர்ஆன்ல பார்க்கிற வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ்வை வணங்குவதை தவிர வேறு எந்த நோக்கத்திற்கும் படைக்கலன்னு குர்ஆனுடைய வசனம். அந்த நோக்கத்தினுடைய முதல் நோக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொழுகையை தான் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். மறுமையில் ஒரு மனிதனிடத்திலே முதல் கேள்வி எதென்றா இந்த 5 நேர தொழுகையை பற்றி தான் எல்லாம் கேட்பான். அந்த கேள்விக்கு சரியான பதில் இல்லை என்றால் அடுத்த கேள்விக்கு இடமில்லை என்று பெருமானார் அவர்கள் முதல் கேள்வி தொழுகை என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றதை நம்ம பார்க்கணும். ஆனா இந்த 5 நேர தொழுகையினுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு? சில பேர் நினைச்சா தொழுகிறான், சில பேர் வாரத்துக்கு ஒரு ஜும்மா, வருஷத்துக்கு 2 பெருநாள், சில பேர் திடீர்னு அவனுக்கு ஒரு அமல்களுடைய ஆர்வம் வந்துச்சுன்னா ரமலான்ல தொழுவோம், அதோடு விட்டுருவோம். ஆனா இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம், தொழுகையை விடுறதுனால ஏற்படக்கூடிய கடுமையான விளைவுகள், பாதிப்புகள், மறுமையுடைய தண்டனை, அதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் சேர்ந்த பார்த்து சொன்னா ஒருவன் முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா என்று முடிவு பண்ணதே இந்த 5 நேர கடமையை வச்சுதான் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தரக்கு ஸலாத் சொல்லிட்டு இந்த தொழுகை சுன்னத்தை பத்தியோ அல்லது வித்திரு பத்தியோ மற்ற தொழுகை சொல்லல. இந்த 5 நேர கடமைகளை அவர் விட்டு விட்டால் ஃபகத கஃபர, அவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு சின்ன வார்த்தையில எடுக்கல, அவன் முஸ்லீமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த 5 நேர தொழுகையில ஒரு தொழுகை விட்டாலே இந்த நிலைமைக்கு வந்துருக்கு. பள்ளிவாசல்ல ஒரு நபி தோழர் தொழுகாம அரட்டை எடுத்துட்டு இருக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் அவரை பார்த்து, நீ ஏன் தொழுகலன்னு கேட்கல, ஏன்பா நீ சும்மா வீண் பேச்சுல பேசிட்டு இருக்கிற, ஏன் தொழுகலன்னு கேட்கல,
எந்த மாதிரியான கடுமையான வார்த்தையை சொல்லி கேட்கிறாங்கன்னா, நீ முஸ்லீம் ஆகலையான்னு கேட்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தை. நீ தொழுகலண்டா நீ முஸ்லீம் ஆகலையா, முஸ்லீமே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்கன்னா, அப்ப இந்த தொழுகை 5 நேர தொழுகை விடுவதற்கு எந்த காரணத்தையும் அல்லாஹ் ரசூல் ஏத்துக்கல. குர்ஆன்ல கூட பாக்குறோம், ரப்பி ஜஅல்னி முகீமுஸ் ஸலாத்த வ மின் துர்ரியத்தி ரப்பனா தகப்பல் துஆ. உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? இறைவா, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் குடும்பத்தாரையும் தொழுகையாளிகளாக ஆக்கு. எப்படி அல்லாஹ் துவா செய்ய சொல்றாங்கன்னா, இப்படி அல்லாஹ்விடத்திலே துவா செய்யுங்கள், உங்கள் குடும்பத்தாருக்கு நீங்கள் ஏவுங்கள், தொழுகுமாறு கட்டாய கடமையாக ஏவுங்கள் என்று நபிகள் நாயகம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தாலா இந்த வசனத்துல சொல்லி காமித்தார். அப்போ உலகத்தினுடைய சில காரண காரியத்தை வச்சு நாம தொழுகையை தள்ளி போடுறோமே, அதை அல்லாஹ் ஏத்துக்கிறாங்க. எந்த காரணம்? நீங்க வைக்கக்கூடிய ஒரு காரணத்துக்கு அல்லாஹ்வுக்கு பிடிக்கிறாங்க. என்னென்ன காரணத்தை நம்ம சொல்றோம்? முதல் காரணத்தை நம்ம சொல்றோம், நாங்க வெளியூருக்கு போறோம். வெளியூருக்கு போகும்போது எங்களுக்கு கிப்லா எப்படின்னு தெரியல. கிப்லா அப்படி இன்னைக்காவது போனை வச்சு போட்டு எந்த இடத்துல மேற்கு கிழக்கு வடக்குன்னு திசையை பார்த்துட்டு தொழிலாம். அந்த காலகட்டத்தில் இருட்டு பகுதியில் போறோம், அச்சமான ஒரு சூழ்நிலை, கிப்லாவே தெரியல. அப்போ கிப்லா தெரியும் போது தொழுதுக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வரலாமான்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஏத்துக்க மாட்டேங்கிறான். என்ன சொல்றான்? கிப்லா உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் நடந்த வாரம் உட்கார்ந்த வாரம் அல்லாஹ்வின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டிட்டு ஏதோ ஒரு பக்கத்துல நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸாஹா. எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய சக்திக்கு மேல நம்ம சோதிக்க மாட்டோம். இருட்டுல இருக்கிற காட்டு பகுதியில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் கையில இல்லை. அப்போ எப்ப வெளிச்சம் வருது, எப்ப சூரியன் வருது, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏதோ ஒரு திசையில தக்பீர் கட்டு கிப்லாக்கு ஆப்போசிட்டாக இருந்தாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் என்று திருமறை குர்ஆனுடைய வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க. இந்த காரணத்தை சொல்ல முடியாது. அடுத்தது என்ன காரணத்தை சொல்றாங்க? சில பேர் செய்யறாங்க, ஃபஜ்ர் தொழுக மாட்டான், லொஹர் தொழுக மாட்டான், மக்ரிப் தொழுக மாட்டான், எல்லாத்தையும் சேர்த்து தவணை முறையில இசாவுக்கு ஒரே அடி. அதுக்கு சுன்னத் ஜமாத்துல கலா தொழுகை சில நேரத்தில் தொழுகாட்டி கூட இன்னொன்னு சேர்த்து தொழுதுக்கலாம். அல்ல குர்ஆன்ல என்ன சொல்லி காமிக்கின்றால், மூமின்களுக்கு தொழுகை குறித்த நேரத்தில் தொழுதே ஆகணும். கலாவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. குறித்த நேரம் அந்த டைம் வந்துச்சுன்னா தொழுதுதான் ஆகணும். எந்த காரணத்தையும் சொல்லாதீர்கள். ஃபஜ்ர்னா ஃபஜ்ர் நேரம், மக்ரிப்னா மக்ரிப் நேரம். ஒரு கால் வேண்டுமென்றே நீங்கள் விட்டுவிட்டால் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தான் கேட்க வேண்டுமே தவிர அந்த தொழுகை 2வது தொழுக முடியாது. வேண்டும் ஒருத்தன் தொழுகை விட்டா அல்லாஹ் விட்டு உட்கார்ந்து இறைவா இந்த தப்பு செஞ்சுட்ட என்னை மன்னித்து விடு என்று பாவ மன்னிப்பு தான் கேட்கணும். கலாங்கிறது கிடையாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனத்தில் சொல்லி காட்டுகின்றதை பார்க்கணும். அப்ப தொழுகையை ஒருத்தர் விடுறதுக்கு என்ன காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? 2 காரணம் தான். ஒண்ணு தூக்கம், ஒண்ணு மறதி. இது 2 நம்ம கையில கிடையாது. நீங்க பாட்டுக்கு காலை ஒரு 11 மணிக்கு தூங்குறீங்க, எந்திரிச்சு பாக்குறீங்க, அசருடைய நேரத்துல நீங்கள் முழிப்பு வருதுன்னா எழுந்த உடனேயே லொகரி அசரை நீங்க தொழணும். மறதி பேசிட்டே இருக்கிறோம், திடீர்னு மறந்துருச்சு, ஞாபகம் வந்த உடனேயே உடனடியாக தொழுக வேண்டும். இதுதான் ஆண்களுக்கு 2 காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பெண்களுக்கு 1 சேர்த்து மாதவிடாய், அந்த நேரத்தில் தொழக்கூடாது. அது இல்லாமல் எந்த காரணத்தையும், எந்த அளவுக்கு குர்ஆனுடைய வசனம் சொல்லுதுன்னா, நீங்கள் உங்கள் மனைவியோட இல்லறத்தில் ஈடுபட்டுட்டீங்க, ஒரு அருவருப்பான ஒரு அசிங்கமான காரியம் இல்லறத்தில் ஈடுபட்டு தொழுகையினுடைய நேரம் வந்துருச்சு, உங்களுக்கு ஒழு செய்வதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் மண்ணில தயமம் செய்து நீங்கள் தொழுகுங்கள். அல்ல மண்ணும் கிடைக்கலையா, மண்ணால் கட்டப்பட்ட மண் சுவரில் நீங்கள் தயமம் செய்து நீங்கள் அந்த பக்கத்து தொழுகையை தொழுகணும். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எல்லாம் சொல்லி காமிக்க. இல்லறத்தில் ஈடுபடுறது ஒரு அசிங்கமான அதாவது விந்து வெளிப்பட்டாலே பள்ளிக்குள்ளே வரக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனால் உங்களுக்கு தண்ணி கிடைக்கல, தயமம் செய்வதற்கான சூழ்நிலை கிடைக்கல, வக்கத்து மாறி போயிரும், அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான்
அந்த பக்கத்துக்குள்ள இந்த கடமையான தொழுகையை தொழுக வேண்டும் என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்லி காட்டுகிறது. என்னென்ன முக்கியமான விஷயம், என்னென்ன காரணத்தை எல்லாம் நம்ம சொல்லுவோமோ அந்த எந்த காரணத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வதாக இந்த தொழுகை விஷயத்துல கிடையாது. இருக்கக்கூடிய காரணத்தில் என்ன, உயிர் சம்பந்தப்பட, உயிர் இப்பவா அப்பவா போயிடும், ஒரு பயம், ஒட்டுமொத்த எதிரிகளே சூழ்ந்துட்டாங்க. அந்த மாதிரியான நேரத்துல தொழுகையை விட்டுட்டு பிறகு பார்த்துக்கலாம் என்று சொல்வதற்கான காரணத்தை அல்லாஹ் நமக்கு தர்றானான்னு கேட்டா அது கூட காரணத்தை அல்லாஹ் தரல. பத்ருடைய போர்க்களம், பத்ர் போர்க்களம் எப்படி நடக்குது? சஹாபாக்கள் 300 சில்ற, காஃபிர்கள் 1000க்கு மேல். இவங்க ரமலான் மாதத்துல நோம்பு வச்சுட்டு களத்துல நிக்கிறாங்க. சாப்பாடு கூட சகிர் சாப்பாடு, வயிறு நிரம்பி சாப்பிட கிடையாது. எல்லாமே தண்ணி, பேரிச்சம்பளம், அறம் பேரிச்சம்பளம். ஆனா போர்க்களத்துல நல்ல நின்று சண்டை போடக்கூடிய சரியான வலு கூட இருக்காது. சரியான ஆயுதம் கிடையாது, குதிரை கிடையாது, ஒட்டகம் கிடையாது, எண்ணிக்கையில குறைவு. இந்த எண்ணிக்கையை 1000க்கு மேல இருக்கக்கூடியவங்க நின்றா கூட சரிக்கு சமம் கூட கிடையாது. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் பத்ர் போர்க்களத்துல சண்டை போடும் பொழுது அல்லாஹ் அந்த வக்து தொழுகை நேரம் வந்த உடனே எப்படி வசனத்தை இறக்கிறான் பாருங்க. உங்களில் ஒரு சாரார் சண்டையிடுங்கள், ஒரு சாரார் தொழுகுங்க. எப்படி தொழுக வரும்? இருக்கிறது 300 சில்ற, 150 பேர் சண்டை போடுறாங்க, பாக்கி இருக்கிறவங்க தொழுகிறாங்க. ஆனா தக்பீர் கட்டி நின்றுட்டாலும் கூட பின்னாடி வெட்டுறது, குத்துறது, கத்துறது, கதறது, உடம்பு துடிக்கிறதெல்லாம் எவனுக்கு சூரா பாத்திகா வரும்? யாரு ருக்கு செய்வாங்க? பின்னால் எது வந்து விழுகுன்னு தெரியாது. அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்கள் முதல்ல ஒரு ரக்காத்து தொழுது ஒரு சஜிதாவை முடிச்சுட்டு நீங்க போய் சண்டை பிடிங்க. சண்டை பிடிக்கிறவங்க வந்து தொழுகட்டும். இதுக்கு மேல ஒருத்தன் காரணத்தை சொல்வதற்கு எதையும் சொல்ல முடியாது. பத்ர் போர்களும் உச்சகட்ட போர்களும், வாழ்வா சாவா எல்லாமே பலகீனம். நின்று தக்பீர் கட்டுறதுக்கு கூட தெம்பு கிடையாது. சாப்பாடு கம்மியாக, நோம்பு நேரம். அந்த நேரத்தில் கூட அல்லாஹ் தொழுகையை விடுங்க, போரெல்லாம் முடிஞ்ச பிறகு பிறகு பார்த்துக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. அந்த நேரத்தில் நீ தொழுதுதான். நம்ம என்னென்ன காரணம் சொல்ற, வியாபார காரணம், கொடுக்கல் வாங்கல் காரணம், வெளியூர் காரணம், ஆனா உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லி எவன் மாசக்கணக்கா தொழுகாம இருக்கிறாங்களே. ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணிட்டாங்க, ஒரு தலைவலி வந்துருச்சு, ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, ஒழு செய்ய முடியல, நடக்க முடியல. இந்த காரணத்தை அல்லாஹ் ஏத்துக்குவானா? முதல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி கட்டம் என்ன நிலைமை? சக்கராத்துடைய உச்சகட்டத்துக்கு போறாங்க. நம்ம எல்லாம் சக்கராத்துடைய வேதனையை அனுபவிச்சதில்லை, கேள்விப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். வயிற்று வலி, தலைவலி, ஹார்ட் ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன், இந்த மாதிரி பார்த்திருப்பேமே தவிர உயிர் போகக்கூடிய மரணத்தின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய சக்கராத்துடைய வேதனை யாரும் அனுபவிச்சது கிடையாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு 2 மடங்கு வேதனையை தர்றான். அந்த வேதனையில உயிர் போகுது வருது, சஹாபாக்கள் தலையில தண்ணி ஊத்துறாங்க, ஞாபகம் வருது போகுது. ஒரு கட்டத்துல சக்கராத் வேதனை குறைச்ச உடனேயே நபிகள் நாயகம் மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்ன கேட்டாங்க? என்ன எனக்கு ஆச்சு, ஏன்னா மயங்கி ஒழுகிற, டாக்டர் வந்தாரா, மருந்து கொடுத்தாரா, இதை கேட்டாங்களா? ஆனா உயிர் போய் வரக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, தொழுதுட்டீங்களான்னு கேட்கிறாங்க. கொஞ்சமாவது நம்மளால சிந்திக்கவே முடிய மாட்டேங்குது. இப்பவா அப்பவா உயிர் ஊசலாடிட்டு இருக்குது, தொழுது விட்டார்களா? இப்னு அப்பாஸ், அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்லைங்க நீங்க வரணும், ஏன்னா அவர் தான் இமாமத்தை தொழுது வைப்பாரு, நீங்க வரணும், மக்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. உடனடியாக ஆயிஷா நாயிட்டு சொல்றாங்க, ஆயிஷாவே என்னை தொழுகைக்கு தயார்படுத்து. என்னத்தை தயார்படுத்தினாங்க? அதுக்கப்புறம் செய்தியை வெளியே வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை கழுவி விட்டேன், நான் கையை கழுவி விட்டேன், நான் விரலை கழுவி விட்டேன். அப்ப தன்னுடைய 2 கையை எடுத்து அவங்களும் ஒழு செய்ய முடியல, அவங்களுடைய மூஞ்சிய கழுக முடியல, அவங்களுடைய கையை முட்டுங்காயம் வரைக்கும் கழுக முடியல.
ஒட்டுமொத்த பலகீனம். சொல்லுவாங்களே கை காலில் விளங்காம போச்சு. அந்த ஒரு உச்சகட்டத்துல அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிக்க முடியுதா? இல்ல. இப்னு அப்பாஸ் அலி ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் 2 நபி தோழர்கள், 2 பேரும் தம்பி, 2 பேர்த்தையும் கூட்டிட்டு வந்து 2 பேர்த்த தோல்ல கைய போட்டுட்டு 2 பேரும் தூக்கிட்டு போறாங்க. எங்க? பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ்வுடைய வீடு பள்ளிவாசல் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கிடையாது. இதுதான் பள்ளிவாசல். செவுத்துக்கு அப்புறம் தான் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு. அது எந்திரிச்சு ஒரு தடிய ஊனி செவுத்த பிடிச்சு நடந்துட்டு பள்ளிக்கு போக முடிஞ்சுதா? முடியல. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. 2 பேரும் தூக்கிட்டு போறாங்க. பெருவிரல் அப்படியே அந்த நிலத்துல கோடு போட்டுட்டே போகுது. போய் பள்ளிவாசல் மிம்பர் கிட்ட வந்து நிக்க வைக்கிறாங்க. நிக்க முடியல. அப்படியே உட்கார்ந்துட்டார். சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த உடனே சகாபாக்கள் கீழே உட்கார்ந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன் வாழ்நாளிலே உட்கார்ந்து தொழுக வச்ச தொழுக அந்த தொழுகை மட்டும். அப்ப அவ்வளவு உச்சகட்டம். கைகால் வந்து கழுக முடியல, நடக்க முடியல, நிக்க முடியல. அந்த நேரத்துல கூட நபிகள் நாயகம் அந்த வக்கத்து தொழுகை தொழுதாங்களா விட்டாங்களா? இதுக்கு மேல என்ன காரணத்தை நம்ம சொல்ல போறோம்? ஒரு காரணத்தை சொல்ல முடியாது. ஒரு சின்ன தலைவலி தொலைகை விட்டார், ஒரு சின்ன வயிற்று வலி தொலைகை விட்டுருக்கான். ஆனா உங்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு மயக்கம் தெளிஞ்சது, இந்த கையில குளுக்கோஸ் ஏற்றி இருக்கிறோம், இந்த கையில ரத்தம் ஏறுது, ஆக்சிஜன் மூக்கில் ஏற்றிருக்காங்க. காலை அகட்ட முடியல, கையை தூக்க முடியல, எதுவும் செய்ய முடியல. ஒழுங்கில எதுவும் செய்ய முடியல. எல்லாம் ரொம்ப பலகீனமா இருக்கிற, உன் கையெல்லாம் கட்டணும், தக்பீர் இப்படி கட்டணும், விரலெல்லாம் அசைக்கணும், சரியான பிறகு நீ தொழுகுப்பா அப்படின்னு குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ ஒரு சலுகை இருக்கா? என்ன அல்லாஹ் சொல்றான்? உன்னால நிக்க முடியலையா? உட்கார்ந்து தொழுகு. உட்கார்ந்து தொழுக முடியா? படுத்த தொழுகு. குர்ஆன்ல இருக்கா இல்லையா? நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அவரு அந்த பக்கத்தை தொழுது ஆகணும். தக்பீர் கட்ட முடியலையா? கட்டாத. அத்தையாத்திர உட்கார முடியாத? உட்காராத. ஒழு செய்ய முடியலையா? ஒழுவு செய்யாத. சலாம் கிட்டாலும் கழுத்து திருப்ப முடியல, திருப்பாத. எதையும் செய்யாத. படுத்த படுக்கையிலேயே மல்லாந்து உணர்வு வந்துருச்சுன்னா சூரத்துல எல்லாம் மனசுலயே போது மக்குது தொழுகை தொழுதுதான். சாகிறதுக்கு முன்னாடி தொழுதுதான் ஆகணும். உணர்வு வந்துருச்சா, மயக்க நிலையிலிருந்து விடுபட்டு வெளியே வந்துட்டோமோ கண்டிப்பா தொழுகணும். ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட ஒரு நிலையை விட அந்த நிலையை நம்ம சந்திக்கவே முடியும். 2 பேர் அனுபவிக்கக்கூடிய வேதனை நபிகள் நாயகம் அவர்கள் அனுபவிச்ச பிறகு கூட ரசூலுல்லாஹ் தொழுகி விடல. எந்த காரணத்தையும் சொல்லல. ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, அவருடைய உயிர் சன்னஞ்சன்னமாக பெரிய பெரிய கடைசி நேரம் வரைக்கும் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம், மக்கள் தொழுது விட்டார்களா, தொழுது விட்டா, இதைத்தான் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தொழுகைதான். 5 நேர தொழுகை என்பது உச்சகட்டம். கலிமாவுக்கு அடுத்த நிலைமை. முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபிக்கு யமன் தேசத்துக்கு ரசூலுல்லாஹ் கவர்னராக அனுப்புறார். அவரை தனியா கூட்டிட்டு போறார். என்ன சொல்றாருன்னா, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி கவர்னராக நீ போற, நீ திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருப்பனா இல்லையாங்கிறது உத்தரவாதம் கிடையாது. நீ முதல்ல போன உடனே அந்த மக்களுக்கு வேதம் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன என்று தெரியாத மக்கள், அவங்களுக்கு நீங்க போன உடனே முதல்ல சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? கலிமாவை சொல்லு. அதை ஏத்துக்கிட்டா ஸ்பாட்டு தொழுகு. கலிமாவை ஏத்துக்கிட்டானா அடுத்த வினாடி அவனே 5 நேர தொழுகையை தொழுகு. ஆனா சுன்னத் தொழுகை கூட அல்லாஹ் பெருசா கேட்க மாட்டான். அது உன்னுடைய விருப்பம். மறுமையில வரலான தொழுகையில ஓட்டை இருந்து சரியா தொழுகலன்னா தன்னுடைய மலக்குமார்கள் விட்டு என்னுடைய அடியானுடைய சுன்னத் தொழுகை பார், அதுல ஏதாவது கொஞ்சம் ஜாஸ்தினா அதை வைத்து கடமையை சரியாக்குவோம். கடமையான தொழுகை சரி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமை நிகழ்வு சொன்னாங்களா? அதனால்தான் பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் சுன்னத்து தொழுகை வீட்டுல போய் தொழுதுங்க. பள்ளின்னு ஒண்ணு கட்டந்து கூட அடிப்படை காரணம் தொழுகுதான். பள்ளின்றாலே தொழுகுதான். இந்த பாங்கு எதுக்கு சொல்றாங்க? மத்த மார்க்கத்துல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவத்தினுடைய
சர்ச்சில் மணி அடிப்பாங்க. வெள்ளிக்கிழமை கோயில்ல வந்து ஸ்பீக்கர் கட்டி கூப்பிடுவாங்க. சில மதங்கள்ல வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு திருவிழா இப்படிதான் கூப்பிடுவாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல மட்டும் அல்லாஹ் எப்படி அந்த 5 நேர தொழுகை வச்சிருக்கிறான் பாத்தீங்கன்னா, 5 நேரத்துக்கும் வாங்க. நீ மறந்தாலும் சரி, நீ ஞாபகம் இல்லாம இருந்தாலும் சரி, ஒரு மோதினார உட்கார வச்சு அதனுடைய வாசகம் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ், அது ஐயல் ஸலா, தொழுகைக்கு வா தொழுகைக்கு வா தொழுகைக்கு வா. உலகத்தில் இப்படி ஒரு மார்க்கத்தை எங்கேயும் பார்க்க 5 நேரமும் ஒரு ஆளை உட்கார வச்சு தொழுகைக்கு வா என்று அழைக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு முக்கியம் தான் ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா வைக்கிறான். இது சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். தொழுகைண்டா ஒரு போற போக்கில் ஒண்ணு, தொழுதா தொழுகை, தொழுகாட்டி போ. ஆனா வெளியூருக்கு போறோம், நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை, வியாபாரத்துக்கு, ஒரு மவுத்துக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்கு போறோம். பஸ் கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கல. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில சரி நம்ம ஊருக்கு போய் இங்க என்னென்ன தொழுகையெல்லாம் விட்டோமோ எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு அடி அடிச்சிடலாம். அல்ல அனுமதி கொடுக்கலாமா இல்லையா? வெளியூருக்கு போறேன், எனக்கு சாப்பாடு கிடைக்குமா தெரியல, பஸ் வசதி சொந்த ஊர் மாதிரி இருக்காது, பரவாயில்ல விட்டு என்ற சலுகையை கொடுத்தானா இல்ல. வெளியூருக்கு போனா 4 ரக்காத் 2 ரக்காத் குறித்து நீ சொல்லு. நீ வெளியூருக்கு போற, அசருடைய நேரம் வந்துருச்சு, லொகர் மறந்துட்ட, பிரச்சனை இல்லை, உனக்கு சலுகை. 25 கிலோமீட்டர் தாண்டிட்டியா, அசர் 2 லொகர் 2 அசர் நேரத்துல தொழுகு. அசர் நேரத்துல முடியல, லொகர் 2 அசர் 2 லொகர் நேரத்தில் தொழுகு. ஆனா தொழுதே ஆகும், மாற்றுக்கிறதுக்கு. நீ விமானத்துல போ, கப்பல்ல போ. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முன்னால் வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் பள்ளி வாசலை மட்டும்தான் தொழுக வேண்டும், பொது இடத்துல, ரோட்டுல, வீட்டுல தொழக்கூடாது என்று தடை இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் எனக்கு மட்டும் உலகத்தில் எந்த மூல முட்டுக்கு எங்க வேண்டுமானால் தொழுகு, அல்லாஹ் எனக்கு தனி அந்தஸ்து. இங்க போறீங்க, பள்ளிவாசல் இல்ல, பாங்கு சத்தம் கேட்கல, அப்பா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, ஒரு 10 நாள் தொழுகி விட்டுறலாம். நிலத்துல தொழுகு, பிளாட்பாரத்துல தொழுகு, ரோட்ல தொழுகு, பஸ்ல உட்கார்ந்து தொழுகு. எவ்வளவு குர்ஆன் வசனம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒட்டகத்துல போவாங்க, அல்லாஹ்வுக்கு பேர் தக்பீர் கட்டுவாங்க, ஒட்டகம் திடீர்னு கிப்லா விட்டு இப்படி போகும் அப்படி போகும், ஒட்டகம் குதிக்கும். இன்னைக்காவது பஸ்ல உட்கார்ந்து தொழுகலாம், ட்ரெயின்ல உட்கார்ந்து தொழுகலாம், வண்டியில உட்கார்ந்து தொழுகலாம். பெரிய ஒரு குழுந்தல் வராது, ஒட்டகம் அது எப்படி வேண்டுமானாலும் போடும். இருந்தாலும் ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டி தொழுதுட்டே போனாங்க. என்ன காரணம்? ஒரு காரணத்தை நீ கொண்டு வைங்க பார்க்கலாம். தொழுகை விடுவதற்கு எந்த காரணத்தையும், அது வேணும் என்று நீ விட்டுட்டியா, அது அல்லாஹ்விடத்தில் பாவம் தான். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் வைக்கிறானா இல்லையா? இந்த ஜும்மாவுடைய இந்த தொழுகையை கூட மக்கள் எல்லாம் ஜும்மால தொழுகும் போது திடீர்னு சிரியால இருந்து வியாபார கூட்டம் வருது. திடீர்னு சஹாபாக்கள் அந்த காசு பணத்தை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஆசை அவங்களே விடல. ஜும்மா நடக்க நடக்க ரசூலுல்லாஹ் பயான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் பள்ளியை விட்டு ஓடிட்டாங்க. 17 பேர் தான் பள்ளிக்கு உட்கார்ந்து இருக்காங்க. உடனே ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினாங்க, இதா நூதிய லிஸலாத்தி யௌமில் ஜும்மத்தி ஃபஸவ் இலா திக்ரில்லாஹி வ தர்ருல் பை. ஜும்மாவுடைய நேரத்தில் வியாபாரமே செய்யாத ஹராம் உண்டா. அது எவ்வளவு கோடி வந்தாலும் சரி, குறிப்பிட்ட நேரத்தில் வியாபாரம் செய்யாதீர்கள், நீங்கள் தொழுகுங்கள். ஜும்மா முடிந்த பிறகு போ, வியாபாரத்துல போய் என்ன வேண்டுமானால் திரட்டிக்க. அல்லாஹ் காரணத்தையே சொல்ல கிடையாது. 5 நேர தொழுகையை சாதாரணமாக எடுக்கக்கூடிய தொழுகையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இந்த பள்ளி வாசல் அதுக்குத்தான், பாங்கு அதுக்குத்தான். ஆனா எல்லாத்துக்கும் மேல இந்த 5 நேர தொழுகைக்காக சில ஆயத்தம் எடுக்கிறான், சில செயல்பாடுகளை ஒருத்தன் செய்யறான். அதுக்கெல்லாம் அல்லாஹ் வாரி வழங்குறானா இல்லையா நன்மையை? 5 நேர தொழுகைக்காக ஒழு செய்றீங்க, தொழுக ஆரம்பிக்கல, பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு ஒழு செஞ்ச முடிஞ்ச உடனே கை கழுகுனா கை செய்த பாவம், மூஞ்சி கழுகுனா மூஞ்சி செஞ்ச பாவம், அந்தந்த உறுப்பு செய்யற பாவம் எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அல்லாஹ் காலி ஆக்குறானா இல்லையா? ஒரு தொழுகையிலிருந்து இன்னொரு தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுறேன். தொழுகல, ஒரு தொழுகல் ஃபஜ்ர் தொழுகிற நீ லொகருவை தொழுதுட்டா அந்த லொகரு வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் பாவம், சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது.
அசர் தொழுதியா, லொஹருக்கு அசர் மன்னிக்கப்படு. 5 நேரமும் அப்படியே சைக்கிளஸ் மாதிரி அல்லாஹ் தால பாவத்தை மன்னிக்கிறேங்க. ஒருத்தன் அந்த 5 நேரம் தொழுகைக்கு பாங்கு சத்தம் கேட்டவுடனே பள்ளி வாசல்ல இருந்து நடந்து வர்றான், ஒழுவு செஞ்சுட்டு நடந்து வர்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீ எத்தனை கிலோமீட்டர் தூரம் பள்ளிவாசலுக்காக கடமையான தொழிலை எதிர்பார்த்து வர்றியா? ஒரு 8க்கு 10 நன்மை. பாவங்கள் மன்னிக்கப்படுது. 1000 8 வைக்கிறியா, சும்மா 8 வைக்கிறா. ஒரு சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்து எதுவுமே ஓதல, சும்மா ஒரு வாக்கிங்க்கு அல்லாஹ் தஆலா பள்ளியை நோக்கி அந்த தொழுகைக்கு வர்றதுக்கு நன்மைங்க, ஒழு செஞ்சதுக்கு நன்மை. பள்ளியில வந்து சுண்ணத்தை தொலைக்கிட்டு கடமையான தொழுகை 1 மணிக்கு லொங்குரு 12:45 இருந்து 1/4 மணி நேரம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறான். நீ குர்ஆன் ஓதல, தஸ்பீஹ் சொல்லல, எதுவும் செய்யல, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்க. யாராவது சும்மா உட்கார்ந்தவனுக்கு நன்மையை தருவாங்களா? ஆனால் கடமையான தொழுகை எதிர்பார்த்து ஒருத்தன் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறான்டா, அல்லாஹ் தன்னுடைய வானவர்களை அனுப்பி அந்த அடியானுக்காக என்னிடத்தில் நீங்க பாவம் மன்னிப்பு. ஒரு மனுஷன் கேட்கறதுக்கும் மலக்கு கேட்கறதுக்கும் வித்தியாசம். அப்ப 1/4 மணி நேரம் நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம், மலக்குமார்கள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய சிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கடமை இந்த போர்டில் எழுதி போட்டிருக்காங்கல்ல, இதெல்லாம் நீ எடுத்து பார்த்தீங்கன்னா கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவா, கடமையான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய துவா. யார் கடமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ, அல்லாஹு லா இலாஹ என்கிற இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுறாங்களோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தை தவிர அவன் சொர்க்கம் செல்வதற்கு எதுவும் தடை இல்லைன்றான். இது சுன்னத்துக்கு இந்த சிறப்பு கிடையாது, முன் சுன்னத்து பின் சுன்னத்துக்கு கிடையாது. கடமையான தொழுகை பிறகு இத்தனையும் ஓதுறோம். ஆயத்துல் குர்சிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சிறப்பு சொல்றாங்க? மவுத் ஒண்ணுதான் தடை, மவுத்தாயிட்டா சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்கன்னா, அது கடமையான தொழுகையினுடைய உச்சக்கட்டை எந்த அளவுக்கு. ஒரு நபி தோழர் மதீனாவுடைய ரொம்ப தூரத்துலதான் அவங்க வீடு, ஒவ்வொரு பக்கத்துக்கு வர்றார், நடந்த ஒவ்வொரு பக்கத்துக்கு தொழுகைக்கு வர்றார். அப்போ ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் கேட்கிறாங்க, ஏங்க அவ்வளவு தூரத்துல வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் சும்மா சும்மா நடந்து வரீங்க? மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல நீங்க ஒரு வீட்டை வாங்கி இருக்கலாம் இல்ல, ஒரு இடத்த பிடிச்ச ஒரு வீடு கட்டி இருக்கலாம் இல்ல. அவரு கட்ட மாட்டேங்கிறார். ஏன், என்ன காரணம்? அப்ப இவரு சொல்றாரு, சரி நடந்து வர்றதுக்கு பதிலாக ஒரு ஒட்டகத்தையோ ஒரு குதிரையை வாங்கிக்கங்க. பகல் நேரம்னா பரவாயில்ல, இரவு நேரத்தில் காட்டு விலங்குகள் இருக்கும், உயிர் கூட போயிடும். அவர் சொல்றாரு, அதுவும் வாங்க மாட்டேன். அப்ப காரணத்தை கேட்கும் போது, மறுமையில் இந்த கால் மூலமாக அல்லாஹ்விடத்தில் எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை நான் எதுக்கு இழக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் கால் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலியை நீங்கள் இழந்து விடாதீர்கள், நடந்தே வாங்குறாங்க. ஒரு நபி தோழர், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு கண் குருடு, பாங்கு சத்தம் கேட்குது, நான் வீட்டிலேயே தொழுதுக்கிட்டோம். கடமையான தொழுகைக்கு பள்ளிக்கு தான் வரும், வீட்டுல தொழுவும் கூட. அதுக்கு தானே அல்லாஹ் பள்ளியை கட்டி அன்னல் மசாஜித் எல்லாகி எழுதி போட்டிருக்கிறாங்களா இல்லையா? அப்ப பள்ளி வாசலாக இருக்கட்டும், பாங்காக இருக்கட்டும், கடமையான தொழுகைக்கு இவ்வளவு ஒரு சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்கண்டா, அப்ப நம்ம இதில் எவ்வளவு அசால்ட். வியாபார காரணம், கொடுக்கல் வாங்க காரணம், ஒரு தலைவலி காரணம், ஒண்ணும் இல்லை. வாட்ஸ்அப் பார்த்துட்டே கிட்டத்தட்ட 2 பக்கத்து தொழுகை விட்டார். உலகத்தினுடைய காரணம் ஒரு பக்கம் எல்லாம் கடுமையா சொல்றான், சகர் சகர் என்ற நரகத்தில் அவன் இருப்பான், கடுமையாக கொழுந்து விட்டு எரியும். இந்த 5 நேரம் விட்டவன், சுண்ணத்தை விட்டவனு சொல்லல, முன் சுண்ணத்தை பின் சுண்ணத்தை, கிரகண தொழுகை அல்லது ரமலானுடைய இரவு தொழுகை, பெருநாள் தொழுகை விட்டவனை கூட அல்லாஹ் பெருசா எதிர்பார்க்கல. 5 நேரத்துக்கு மட்டும் அல்லாஹ் விடவே மாட்டேன். 5 நேரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு தொழுகை. அந்த அடிப்படையில இதற்கு ஒரு மிகப்பெரிய உயிரோட்டம் கொடுத்தவர்களாக இந்த தொழுகையை தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.